ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு நண்டு அவியல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் தான் எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு 2 கைப்பிடி தேங்காய் கீனி போட்டுக்குங்க. அப்புறம் ஒரு துண்டு இஞ்சி, உங்களுக்கு காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி வெங்காயம், ஒரு கைப்பிடி தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா மை போல் அரைச்சிக்கோங்க. அரைச்சி எடுத்துட்டு கடாயை வச்சு எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு நம்ம அரைச்ச விழுதை கொட்டி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு பரட்டி விட்டு தான் பச்சை வாசனை போனதும் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டு நண்டு சேர்க்கலாம். நண்டு சேர்த்து 2 கிண்டி விட்டதும் தண்ணி ரொம்ப சேர்த்துறாதீங்க. ஜாரை கழுவி அந்த தண்ணியை மட்டும் தான் நம்ம சேர்க்க போகிறோம். இது சமைச்சிட்டு தண்ணி சாம்பார், ரசம், கீரை கடையில் அது கூடலாம் சூப்பராக இருக்கும். எங்கள் அம்மா வைப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வந்ததும் 2 கிண்டி விட்டு மூடி போடுங்க. நம்ம எப்பவுமே புளி ஊற்றி நல்லா காரசாரமாக கிரேவி மாதிரி தான் வைப்போம். ஆனால் இப்போ வெயில் காலம் பாருங்கள், அவியல் மாதிரி சாப்பிட்டிங்கன்னா நண்டு சூப்பராக இருக்கும். நண்டு அவியல் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற சாதம் நல்லா புட்டு மாதிரி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இப்போ அவியல் ரெடி ஆயிடுச்சு. சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.